தினகரன் அண்ணன் எடப்பாடி. ஆமா. எடப்பாடியார். ஆமா. ஓபிஎஸ் வந்து அண்ணன் எடப்பாடியார். ஆமா. என்ன போற போக்க பார்த்தா வந்து எல்லாருமே வந்து அண்ணன் எடப்பாடியார் போட ஆரம்பிச்சு. ஆமா. நோக்கி போக இருந்த தினகரன் என்டிஏக்கு வந்ததுக்கு வந்து விருப்பமா நிர்பந்தமா? எடப்பாடி என்ன சொன்னாரு? பாஜக வெளியேறுவதற்கு சிறுபான்மையினர் ஓட்டு கிடைக்காது, அதனால நான் விலகிட்டேன் அப்படின்னாரு. இப்போ திரும்பி சிறுபான்மையினர் கடைசி பட்சம் வந்துட்டாங்களா? அதெல்லாம் நம்ம பேச முடியும் அரசியலில். விஜயகாந்த் அவ்வளவு மாபெரும் மனிதராக மனிதாபிமானியாக இருந்தும் கூட ஒரு இடத்தில் தான் வெற்றி பெற முடிந்தது. விஜய் அதை விட பெரிய மனிதர் என்று நீங்கள் கருதுவீர்கள். ஆனால் விஜய்க்கு நீங்கள் ஆஹா ஓன் பத்திரிகையெல்லாம் இன்னைக்கு சொல்லுது, ஆனால் இன்னும் பூவாவத நிரூபிக்கப்படலை. திமுகவோட வாக்குகள் குறைந்தால், என்டிஏவுடைய வாக்குகள் அப்படியே நிலைத்திருந்தால் 3 விழுக்காடிலே வெற்றி பெற்ற திமுக கூட்டணி 6 விழுக்காடிலே இந்த முறை தோல்வியடையும். ஏன்னா சண்டை போட்டவங்க ஒன்று சேர்ந்தா ஏற்றுக்கலாங்க. இருக்கிறவன் சண்டை போட்டுக்கிறேன்னு ஏன் எங்களை நீங்கள் போன மாதம் ஏற்றுக்கல? சண்டை போடுறீங்கன்னு தானே ஏற்றுக்கல. இப்போ திமுக கூட்டணியில் சண்டை தானே வந்துட்டு இருக்கு. உரிமைன்றீங்க, அதை நீங்கள் அழகாக பேர் கொடுக்குறீங்க. எங்கள் வெற்றிக்கு நீங்கள் உழைக்க வேண்டும். உங்கள் முதுகில ஏறி நாங்கள் வெற்றி பெறுவோம். தனியாக நிற்க மாட்டோம். உங்களையெல்லாம் சேர்த்து தான் ஜெயிப்போம். ஆனால் உங்களை வெளியில் வச்சுருப்போம். இதானே கடந்த வரலாறு, திமுகவோட வரலாறு. பத்திரிகை.com நேயர்களுக்கு இனிய வணக்கம். 2026 தமிழக அரசியல் தேர்தல் களம் பரபரப்பான சூழலில் விறுவிறுப்பான கேள்விகளுக்கு வித்தியாசமாக பதிலளிக்க இணைந்திருக்கிறார் இந்திய ஜனநாயக கட்சியின் செய்தி மற்றும் ஊடக பிரிவின் மாநில செயலாளர் திரு நித்யானந்தம் அவர்கள். வணக்கம் சார். பத்திரிகை.com நேயர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். 2026 தேர்தல், அதற்கான அறிவிப்பு மிக விரைவில் வந்து தேர்தல் ஆணையம் கொடுக்க இருக்கின்ற இந்த சூழலில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் பார்த்திங்கன்னா பிஜேபி, அதிமுக, பாமக, அதே போல் அமமுக, ஐஜேகே, ஏசி சண்முகம், புதிய நீதி கட்சி உள்ளிட்ட பல்வேறு தமிழ் மாநில காங்கிரஸ், தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம், எண்ணற்ற கட்சிகள், திமுக இருக்கிற வலுவான ஒரு கூட்டணி இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா அந்த கூட்டணியை எதிர்கொள்ள அளவுக்கு இந்த கூட்டணி வந்து இருக்குதா? கடந்த முறை நான் பேட்டி கொடுத்துருக்குறேன் உங்கள்கிட்ட. அப்படி கொடுக்கும்பொழுது கட்டுக்கோப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வலுவான அணி இருக்கிறது. ஆனால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் இருக்கக்கூடிய தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு அவ்வளோ வலுவானதாக தெரியவில்லை என்று ஒரு கேள்வி கேட்டீர்கள். பொறுத்திருந்து பாருங்கள், தேர்தல் நெருங்க பாருங்கள் என்று நான் பதில் சொன்னேன். ஆனால் இன்றைக்கு நீங்கள் பார்க்கின்ற பொழுது திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி, இந்தி கூட்டணியை காட்டிலும் என்டிஏ கூட்டணி தமிழகத்தில் இருக்கக்கூடிய சிறிய கட்சி, பெரிய கட்சி என்று சொல்லக்கூடிய அத்தனையுமே ஒன்றிணைத்து எந்த ஆட்சியை அகற்ற வேண்டும், இந்த ஆட்சி மீண்டும் வரக்கூடாது என்பதற்கான ஒற்றை குறிக்கோளிலே வேலை செய்ய தொடங்கியிருக்கின்றார்கள். அந்த அளவிற்கு சிறிய கட்சிகள் கூட இன்றைக்கு தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வருவதற்கு விருப்பம் தெரிவித்து வந்து கொண்டிருக்கின்றார்கள். இன்னும் சொல்லப்போனால் தினகரன் அவர்கள் வருவாரோ இல்லையோ, விஜயோடு போயிடுவாரோ என்று கூட கடந்த வாரம் வரை பேசி கொண்டிருந்தவர்கள் இன்றைக்கு தினகரன் வலுவாக தேசிய ஜனநாயக கூட்டணியில் வந்திருக்கிறார்கள். என்ன சொன்னார் இன்னைக்கு கூடுதலா? அண்ணன் எடப்பாடி. ஆமாம் அப்படின்ட்டாரு. இப்போ தினகரன் அண்ணன் எடப்பாடி. ஆமாம். எடப்பாடியார். ஆமாம். ஓபிஎஸ் வந்து அண்ணன் எடப்பாடியார். ஆமாம். என்ன போகிற போக்க பார்த்தா வந்து எல்லாருமே வந்து அண்ணன் எடப்பாடியார் போட ஆரம்பிச்சு. ஆமாம். அப்போது அது சரியா? கடந்த மாதம் இப்போ பேசினாங்களே என்று நாம் பேசுவதை காட்டிலும் இன்றைக்கு ஒரு முடிவுக்கு வந்து இருக்கிறார்கள். எடப்பாடி அவர்களை ஏற்றுக்கொண்டு அவர் தலைமையில் நாம் போரிட வேண்டும், இந்த தேர்தலை சந்திக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு அவர்கள் வந்து விட்டார்கள். பல முயற்சிகளை அவங்களும் முயற்சி பண்ணாங்க. நிலையா இல்லை நிர்பந்தமா? நிர்பந்தம் என்ன இருக்குது அரசியல்வாதிக்கு? நிர்பந்தம் என்பது ஒன்றுமே கிடையாது. நிர்பந்தம் எப்படி இருக்க முடியும்? நான் விஜய் நோக்கி போக இருந்த தினகரன் என்டிஏக்கு வந்ததுக்கு வந்து விருப்பமா நிர்பந்தமா? விரும்பி தான் வந்திருக்கிறாரு. அண்ணாமலை அவர்கள் தொடர்ந்து அவரோட தொடர்பில் இருக்கார். இல்லை, அவராகவே விரும்பினாரா? ஆமாம், அண்ணாமலை அவரும் நெருங்கி பேசியிருக்கிறார்கள். இல்லை, என்டிஏக்கு வரும்னு தானாகவே நினச்சாரா, இல்லை தொண்டர்கள் நினச்சாங்களா, இல்லை வந்து அவர் மன ஓட்டம் எப்படி இருந்தது கடந்த மாதம் வரைக்கும்? அவர் என்ன பேசினார்? திமுக, விஜய் 3வது இடத்துக்கு தான் வந்து என்டிஏ கூட்டணி போகணும்னு பேசினாரா இல்லையா?
இப்போ வந்து உங்கள் அணியில் சேர்ந்ததுனால அவர் பேசுனது எல்லாமே வந்து மக்களை வந்து ஞாபகம் வச்சுக்க மாட்டாங்க. நம்ம தேர்தல் காலத்துக்கு போய் மக்கள் மத்தியில் வந்து பேசிடலாம் அப்படின்னு வந்து இவரை வச்சுட்டு வந்து அதே பயம். இல்லை, மக்கள் இதை பெரிதாக ஏற்பது என்றால் திமுகவை ஏற்றுக்கொள்ளவே மாட்டார்கள். ஏனென்றால் 500க்கும் மேற்பட்ட வாக்குறுதிகளை எதையுமே நிறைவேற்றலைன்னு மக்களுக்கும் தெரியும். அதனால் மக்கள் அரசியல்வாதிகள் சொல்வதை பெரிதாக எடுத்துக்கொள்வது கிடையாது. அன்றைய சூழ்நிலையிலே யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்று நினைக்கிறாரோ அவர்களுக்கு அளிக்கிறார்கள். அதில் நல்லவர்களை அவர்கள் தேடுகிறார்கள், மாற்றத்தை விரும்புகிறார்கள். அந்த மாற்றத்தை நாங்கள் கொடுக்கிறோம் என்று சொல்லக்கூடியவர்களை அவர்கள் ஆதரிப்பார்கள். அது மட்டுமல்ல, இந்த 5 ஆண்டுகளில் பயங்கரமான தொல்லைக்கு எல்லா விதத்திலும், விலைவாசிகளிலிருந்து எல்லாவற்றிலும் கூட, பால் விலை, கரண்ட் சார்ஜு, எல்லாத்துலேயுமே ரூ. 100 சிலிண்டருக்கு தரேன்னு சொன்னது எதுவுமே கொடுக்கல. ரூ. 1000 மாதம் கொடு, அது வந்து தகுதி உள்ளவர்களுக்கு பிரிச்சது. இப்போ 5 வருஷம் ஆளுக்கு ரூ. 1000 கொடுத்துருந்தா ரூ. 60,000 எல்லார் கணக்குலையும் வந்திருக்கணும். பாஜக ஆள்ற மாநிலத்தில் வந்து பாலாறும் தேனாரும் எங்கே பார்த்தா மக்கள் வந்து கஷ்டப்படாமல் வந்து எல்லாமே கிடைத்து எல்லாமே அவங்களுக்கு இல்லை, எல்லாம் இருக்குதா? கிடைக்காமல் இருக்கலாம், எல்லாம் கிடைக்காமல் இருக்கலாம். ஆனால் இந்த அளவுக்கு சட்டம் ஒழுங்கிலிருந்து எல்லாம் மோசமாக இருக்காது. புரியுதுங்களா உங்களுக்கு? பாஜக ஆளுகின்ற மாநிலங்களில் உத்தரப்பிரதேஷ், பீகார் போன்ற மாநிலங்கள் கூண்டா ராஜ் எல்லாம் இருந்தது. இன்றைக்கு இருக்கிறதா? சட்டம் ஒழுங்கை காப்பாற்றியிருக்கிறார்கள் அல்லவா? ஆக இவர் என்ன சொல்கிறார் நம்முடைய முதலமைச்சர்? சட்டம் ஒழுங்கில் முதலாவது இருப்பது தமிழ்நாடு என்று. 90 மார்க் வாங்கினவன் 70 மார்க் வாங்கியிருக்கிறேன். 20 மார்க் வாங்கினவன் 50 மார்க் வாங்கியிருக்கான். 70 பெருசா 50 பெருசானா 70 தான் பெருசு. ஆனால் 20லேருந்து 50க்கு வந்திருக்கான். நீ 90லேருந்து 70க்கு வந்திருக்க. அப்போது இறங்கும் முகத்திலே சட்டம் ஒழுங்கு தமிழகத்தில் இருந்து கொண்டிருக்கிறது. 70 என்று பெருமை பேசுவதில் இருக்கிற 20 எழுந்தாச்சு. ஆக அவ்வளவு மோசமாக தமிழக சட்டம் ஒழுங்கு பார்க்கப்படுகிறது. பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையாது, எங்கேயும் போக முடியாது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை மக்கள் பாதித்திருக்கும் பொழுது, இன்றைக்கு கூட்டணி பலம் என்று நீங்கள் சொன்னீங்க, கட்டுக்கோப்பாக இருக்கிறதுன்னு. காங்கிரஸில் என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருந்து கொண்டிருக்கிறது? விஜய் கூட போகலாமா? திமுகவுடன் இருக்கலாமா? அல்லது காங்கிரஸ் தலைவர்களை பற்றி திமுக தலைவர்கள் விமர்சிப்பது, திமுக தலைவர்களை பற்றி பாராளுமன்ற உறுப்பினர்கள் விமர்சிப்பது, இதையெல்லாம் பார்க்கின்ற பொழுது எப்படி அது கட்டுக்கோப்பாக இருக்கிறது என்று ஏற்றுக்கொள்கிறீர்கள்? கடந்த ஜனவரியில் பாஜகவும் அதிமுகவும் ஒருவர் மீது ஒருவர் வந்து அப்போ நீங்கள் வச்ச விமர்சனம் என்ன? விமர்சனம் அப்போ வந்து அப்படி ஒரு விமர்சனம் வந்து 2 பேரும் வச்சாங்க. அப்போ ஊடகவியலாளர்கள் வச்ச விமர்சனம் என்ன? இப்போ ஏன் வைக்க மாட்டேங்கிறீங்க? இப்போ ஏன் காங்கிரஸும் திமுகவும் இவ்வளோ லடாய் பண்ணிக்கிறாங்களே, இவ்வளோ ஆளுக்கு ஆள் குத்திக்கிறாங்களே, இதை ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க? எந்த ஊடகமும் சொல்கிறது இல்லையே. என்ன லடாய் சார்? அவங்க வந்து கூட்டணியில் இருக்காங்க, கூட்டணியிலேருந்து வெளில வந்து பேசலையே. கூட்டணியில் இருக்காங்க, கூட்டணியில் இருக்கிறாங்க, கூட்டணியிலேருந்து வெளில வந்து பேசல. ஆக கூட்டணியிலே இருந்து கொண்டு என்ன வேணும் பேசலாம். வெளியே இருக்கிறவனுக்கு சுதந்திரம் இல்லையா? இல்லை, கூட்டணியில் இருந்து என்ன பேசணுமோ அதான் கேட்குறாங்க. அவங்க உரிமையை கேட்குறாங்க. காங்கிரஸ் வந்து உரிமையை கேட்குறாங்க. உரிமையை எப்படி கேட்பாங்க? உரிமையை வந்து அவங்களுடைய எப்படி கேட்பாங்க? அரசின் வழியாக கேட்குறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க? காங்கிரஸ் என்ன சொல்கிறாங்க? மரியாதை குறைவாக பேசுறதை நிறுத்திக்கணும், அதுக்கப்புறம் நாங்கள் எங்களோட வந்து வேறு மாதிரி இருக்கோம்னு சொல்லிட்டு சொன்னாங்களா இல்லையா? சார், அண்ணாமலையும் அண்ணாமலைக்கும் பார்த்தீங்கன்னா அதிமுக தலைவர்களுக்கும் அந்த வார்த்தை போர் எப்படி இருந்தது? ஏங்க எப்படி சார் இருந்தது? நீங்கள் சொல்லுங்கள். அண்ணாமலை அதை விடவா மோசமாக பேசுகிறாங்க. அண்ணாமலையும் பாஜக மாநிலத்தில் அண்ணாமலை இருந்த பொழுது அண்ணாமலை வந்து என்ன பேசினாரு? எம்ஜிஆர் பற்றியும் ஜெயலலிதா பற்றியும் என்ன பேசினார்? தப்பா என்ன பேசினாரு? சொல்லுங்க, தப்பா என்ன பேசுனாரு? என்ன பேசுறாரு? அது நீங்கள் தானே சொன்னீங்க அண்ணாமலையை பற்றி ஏற்கனவே. யாரையும் அண்ணாமலை வந்து எம்ஜிஆரை பற்றியோ ஜெயலலிதா பற்றியோ தவறாக பேசவில்லை. தவறாக அவர் பலமுறை சொல்லிட்டாரு. சார், தவறாக பேசலைன்னா அப்புறம் எதுக்காக அதிமுகவினர் வந்து அண்ணாமலைக்கு எதிர்ப்பாக வந்து தமிழ்நாடு முழுவதும் வந்து பெரிய கண்டன ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க? பண்ணுவாங்க, அதிமுக பண்ணுவாங்க. ஏன் எடப்பாடி என்ன சொன்னாரு? எடப்பாடி என்ன சொன்னாரு? பாஜக வெளியேறுவதற்கு சிறுபான்மையினர் ஓட்டு கிடைக்காது, அதனால் நான் விலகிட்டேன் அப்படின்னாரு. இப்போ திரும்பி சிறுபான்மையினர் கடைசி பட்சம் வந்துட்டாங்களா? அதெல்லாம் நம்ம பேச முடியும். அரசியலில் எது வேணால் பேசுவாங்க. இல்லை சார், அவங்க அன்றைக்கு பாஜக அதிமுகவை விமர்சித்தவர்கள் இன்றைக்கு காங்கிரஸ் திமுக நடந்து கொள்கின்ற விதத்தை பார்த்து ஏன் விமர்சிக்கவில்லை? பத்திரிகைகள் ஏன் அதை பெரிதுபடுத்தவில்லை? மோடி என்றால் அது ஒரு மாதிரி செய்தி வந்து தானே சார் இருக்கு. என்ன வந்துட்டு இருக்கு? ரொம்ப அடங்கும் மயிலிறகுலாம் வந்துக்கிட்டு இருக்கு. நேராக கேளுங்க சார். அவங்க அந்த கூட்டணியில் பிரச்சனை என்னவோ அந்த பிரச்சனையை வந்து சுட்டி காட்டுறாங்க. அவங்க உரிமையை வந்து ஆலந்தூர் பாரதி சுட்டியாக காட்டுறாரு. அவங்க உரிமை கேட்குறாங்க சார். அந்த கூட்டணியில் வந்து உரிமை கேட்குற உரிமை கேட்க கூட கூடாதா? காங்கிரஸ் உரிமையை கேட்கணும்.
நான் ஆதரிக்கிறேன். அதை தானே வந்து எல்லாம் பேசுறோம். காங்கிரஸ் உரிமையை கேட்கணும், திமுக கேட்க கூடாதுன்னு கிடையாது. நீங்க அதை பேசக்கூடாதுன்னு சொல்லுதே. அது அவங்க கூட்டணியில் இருந்துகிட்டு தான் வந்து ஆரோக்கியமா வந்து சுட்டி காட்டுறாங்க. தோழமை சுட்டு அது ஆரோக்கியமா? தோழமையோட அவங்க வந்து உணர்வு நீங்க தலைமையில போய் பேசணும். ஆரோக்கியமா அது? அறிக்கை விடுவது ஆரோக்கியமா? தலைவர்களை விட்டு காங்கிரஸ் தலைவர்களை அவமானப்படுத்துவது ஆரோக்கியமா? சார் ஒண்ணு பாதிக்கப்பட்டவன் ஒண்ணு வந்து எங்களோட கூட்டணி உங்களுக்கு தேவை அப்படின்னு திமுக நினைச்சா, காங்கிரஸோட கூட்டணி வேணும்னு நினைச்சா காங்கிரஸை மதிக்க வேண்டும். சின்ன வச்சிருக்காங்க. மதிச்சு வச்சா இவ்வளவு மூன்றாம் தரமாக விமர்சிக்கிறார்கள் தலைவர்களை, எம்எல்ஏக்களை எம்பிக்களை விமர்சிக்கிறார்களே, தவறல்லவா? இவர்களுடைய தலைமை இன்றைக்கு கனிமொழி போய் ராகுல் காந்தியை பார்த்துக்காரு. அது முதலே பார்த்துருக்க வேண்டியதானே. இப்போ எடப்பாடி பழனிசாமி டெல்லி தானே போய் பார்த்தாரு. டெல்லிக்கு போகிறத பற்றி நான் தவறாக சொல்லலைங்க. இல்லை, எடப்பாடி பழனிசாமி இவ்வளவு தாமதமாக எடப்பாடி பழனிசாமி போய் 1 வருஷம் ஆச்சு, போயிட்டே இருக்கிறாரு. இவங்க இன்னைக்கு தானே போயிருக்கிறாங்க. இவ்வளோ பேசிட்டதுக்கு அப்புறம் தானே போகிறாங்க. எடப்பாடி போகும்போது அவ்வளோ ஏற்கனவே முன்னாடி பேசுகிறது தான். அதுக்கப்புறம் அவர் கூட்டணி விட்டு விலகி பண்ணணும்னு உரிமை இருக்கு, பேசுகிறாங்க. ஏன்னா இன்னைக்கு செய்தியாளர் சந்திப்பில் எதிர்க்கட்சி தலைவர் வந்து விஜயை வந்து ரொம்ப கடுமையாக விமர்சனம் பண்ணுறாரு. நீங்கள் அந்த கூட்டணியில் இருக்கீங்க, அதிமுக கூட்டணி இல்லை. ஏன்னா நீங்கள் விஜய்க்கு வந்து ஆதரவு நிலை. நான் விஜய்க்கு ஆதரவாக சொல்லலைங்க, ஸ்டாலினோட அச்சத்துக்கு காரணத்தை சொல்லிட்டு இருக்கிறேன். நான் விஜய்க்கு ஆதரவாக விஜயகாந்தை விட பெரிய நடிகர் இல்லை. விஜயகாந்தை விட ஒரு பேரெடுத்த நல்லவர், தர்மம் செய்தவர் என்று சொல்லக்கூடியவர் அல்ல. செய்திருக்கலாம், வெளியே தெரியாது. விஜயகாந்தை எல்லாருக்கும் தெரியும். அந்த விஜயகாந்த் தேர்தலில் நிற்கின்ற பொழுது அவருடைய கட்சியில் அவர் மட்டுமே தான் முதலில் வெற்றி பெற்றார். ஒரு ஆள் தான் வெற்றி பெற்றார். கூட்டம் என்றால் இந்த விஜய்க்கு வரக்கூடிய கூட்டத்தை விட அதிகமான கூட்டம். அவர் முதல்ல வந்து மதுரையில் தான் நிற்கிறேன்னாரு. அவர் பண்டூட்டி ராமச்சந்திரன் தான் இல்லை நீங்கள் நெல்லுங்க விருத்தாசலத்தில் உங்களை ஜெயிக்க வைக்க வேண்டிய என் பொறுப்புன்னு சொன்னார். அதுக்கு பின்னாடி நடந்த பல்வேறு விதமான வியூகங்களாக இருக்குங்கள்ல, அது முழுக்க நமக்கு ஒருத்தானே ஜெயிச்சாரு. அதான் சார், அந்த ஒரு தொழில் வந்து இன்னும் அவர் நிற்கிறதே விருப்பப்படல ஃபர்ஸ்ட் விஜயகாந்த். அது உங்களோட கருத்துங்க. என்னோட கருத்து நான் என்ன கேட்கிறேன், அதுக்கு பின்னாடி நடந்த விஷயத்தை அதையும் சொல்ல வேண்டிய கடமை இல்லையா? வந்த எங்களுக்கு தெரிந்த கருத்து, விஜயகாந்த் அவ்வளவு மாபெரும் மனிதராக மனிதாபிமானியாக இருந்தும் கூட ஒரு இடத்தில் தான் வெற்றி பெற முடிந்தது. விஜய் அதை விட பெரிய மனிதர் என்று நீங்கள் கருதுவீர்களானால், மக்கள் கருதுவார்கள் என்று சொன்னால் பார்ப்போம். விஜய்க்கு நீங்க ஆஹா ஓன் பத்திரிகையெல்லாம் இன்னைக்கு சொல்லுது, ஆனால் இன்னும் புழுவாகல, நிரூபிக்கப்படலை. நான் விஜய்க்காக இங்கே பேச வரல. இல்லை சார், அவர் கட்சி தலைவர் என்ன, அது கட்சி தலைவருங்கிறப்ப அந்த பார்வை தான் அவர் மேலேயும் பார்க்குறோமே தவிர அவருக்கு வந்து சிறப்பு பார்வையெல்லாம் இல்லை. திமுக அவருடைய வாக்குகளை விஜய் பிரிப்பார், அது எனக்கு மகிழ்ச்சியான ஒரு விஷயம். அதனால வந்து அது என்டிஏக்கு வருதோ இல்லையோ, திமுகவோட வாக்குகள் குறைந்தால் என்டிஏவுடைய வாக்குகள் அப்படியே நிலைத்திருந்தால் 3 விழுக்காடிலே வெற்றி பெற்ற திமுக கூட்டணி 6 விழுக்காடிலே இந்த முறை தோல்வியடையும். ஏன்னா டிடிவி தினகரன் சட்டமன்ற தேர்தலில் கடந்த முறை தேசிய ஜனநாயக கூட்டணியில் கிடையாது. அப்படி இல்லாத பொழுது 3 விழுக்காட்டில் தான் திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சிக்கு வந்திருக்கு. இப்போ அவருக்குள்ள தென் மாவட்டங்களிலே இருக்கக்கூடிய தொகுதிகள் இங்கே மீண்டும் தினகரனுடைய செல்வாக்கினால் வெற்றி அதிகரிக்கும். இல்லை, அன்னைக்கு இருந்த செல்வாக்கு இன்னைக்கு இருக்கு அவருக்கு. 2021 இருந்து ஏங்க அந்த செல்வாக்கு தினகரனுக்காக இந்த செல்வாக்கு தானுங்க. இரட்டை இலைக்கு என்னதோ மற்றதோ பார்க்கல. தினகரன் அவர் 2021 பல தொகுதியில் வந்து அதிமுக வந்து தோல்வியை சந்திப்பது காரணமா இருந்தார். 2024 எப்படி சொன்னாரு? ஆமாங்க, எனக்கு 2 தொகுதி வேணாங்க, 1 தொகுதி கொடுங்க போதும்னு சொன்னாரு. நீங்க கேட்காம அவர்கிட்ட 2 தொகுதி கூட்டி கொடுத்தீங்க. என்ன அதில் வந்து அவர் விழிப்புதிங்கி போய் ஏன் அப்படி பண்ணுறாங்க அப்படி சொல்லிட்டு அப்படி சொன்னார். அப்போ இப்போ சொன்னார், இப்போ ஒரு மாதம் முன்னாடி அதிமுக திமுகவோட நான் வந்து ரொம்ப வலிமையான கட்சி இல்லை, ஏதாவது அதை சொல்கிறேன். வலிமை இல்லை. நான் சொல்லும் போதே என்ன சொல்கிறீங்க, தென் மாவட்டங்கள் சொன்னேன், தமிழ்நாட்டில் சொல்ல. அதை தான் சார் அவரையும் சொல்கிறாரு. முன்பு இருந்த செல்வாக்கு இல்லைன்ட்டு அதிமுக திமுக அளவுக்கு நான் வலிமையாக இல்லை அப்படின்னு அவரே சொல்கிறாரு. நீங்கள் அவர் வந்ததுனால பெரிய வெற்றி பெறன்னு நீ சொல்கிறீங்க. ஏமாங்க, 1000 ஓட்டு தோற்றவங்க எத்தனை பேர் இருக்கிறீங்க? நிறைய பேர் இருக்காங்க. அப்புறம் தினகரனால் அந்த 1000 5000 10000 கொடுக்க முடியாதா? தினகரனை வந்து அந்த 1000 500 அந்த அளவுக்கு தான் வச்சுருக்கீங்க. இல்லை, நீங்கள் அந்த அளவுக்கு இருப்பவர்கள் கூட நீங்கள் மதிக்கிறீர்களே, அதை விட கூடுதலாக இருக்குமா இருக்காதா? அப்போ அவரே விடணும். எடப்பாடி அவர்களுடைய நடத்தையிலே நான் பல தொலைக்காட்சியில் பேசியிருப்பது, எவரையும் விட்டுவிடக்கூடாது, மனதிலே கோபங்கள் வைத்திருக்கக்கூடாது, சட்டமன்றத்தில் வெற்றி பெற்ற பிறகு நீங்கள் பேசி தீர்த்து கொள்ளுங்கள், முடியலைன்னா தனியாக நின்றுக்குங்க. சார், இப்போ எடுத்த இந்த வியூகம் வந்து அதிமுக பாஜக கூட்டணி அமைந்தது பாருங்க,
அன்னைக்கே எடுத்திருந்தா இன்னும் வந்து பாத்தீங்கன்னா கீழ்மட்டத்தில் ரொம்ப வந்து இணக்கமாயிருப்பாங்க. ஆமா, அததானே எல்லாமே சொல்றாங்க. அதைத்தான் பாஜக மேலிடம் வற்புறுத்தி கொண்டிருந்தது. அததான் இன்னைக்கு என்ன சொல்றாங்க, இது காலம் கடந்த முயற்சி பரவாயில்ல, அப்படின்னு சொல்றாங்க. பெட்டர் லேட் தென் நெவர் ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. செய்யாமல் இருப்பதை விட செய்ய துணிந்திருக்கிறார்களே. இன்னும் 2 மாசம் இருக்கு. அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல சார். ஒரே மேடையில் இல்ல, அமர்ந்து அந்த கொண்டு ராஜதந்திரம், அந்த வியூகம், இந்த கூட்டணிக்குள்ள ஏற்பட்ட ஒரே மேடையில் இதெல்லாம் வந்து அமர்ந்து எல்லாரும் கொண்டு பாராட்டுறாங்க. எடப்பாடி அவர்கள் மரியாதைக்குரிய தினகரன் அவர்களேங்கிறாரு. என்னுடைய அண்ணன் எடப்பாடி அவர்கள்னு இவர் சொல்ற ஒரே மேடையில் இதெல்லாம் பார்க்க நீங்க முதலே கேட்டீங்க கேள்வி. இந்த ஒரு அற்புதம் இப்போ நடந்திருக்கு. தேர்தல் வரைக்கும் இது நடக்குமான்னு யாரும் நினைக்கல. ஆக திமுகவை வீழ்த்த வேண்டும் என்ற நிலை ஆழமாக பதிய 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 கொங்கு மக்கள் கட்சியினுடைய தனியரசு இன்றைக்கு என்டிஏ தலைவர்களை எடப்பாடி அவர்களை வந்து சந்தித்து பேசுகிறார். சந்தித்து பேசுவதனாலே கூட்டணிக்கு வருவார் என்று சொல்ல மாட்டேன். கடந்த முறை அவர் யாரை சந்திக்கல. கடந்த மாசம் பாத்தீங்கன்னா வந்து முதலமைச்சர் போய் சந்திச்சாரு. என்ன ஒரு ஒரு 10 நாளைக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா வந்து இவரை பார்த்து சந்திச்சாரு. இந்த எல்லா கட்சி தலைவரையும் சந்திச்சாரு. இன்றைய அவர் பார்க்காத சந்திப்பு இல்லாத நபர் யாரு? இன்றைய நிலவரப்படி மற்ற இடங்களிலெல்லாம் சரிப்பட்டு வராது என்டிஏ என்று வந்திருக்கிறார். இதுக்கு மேலே எங்கே விஜய் கூட போவாரா என்ன போவாரா நமக்கு தெரியாது. இன்றைய நிலையில் அந்த கட்சி கூட ஒரு ஆளுடைய கட்சி கூட வந்து பார்க்குது. அதை நம்ம இல்லை வேண்டான்னு சொல்லலை. புரியுதுங்களா? நம்முடைய வழக்கறிஞர் புதிய பாரதம் கட்சி அவர் இன்றைக்கு வந்து சேர்ந்துக்கிறாரு. சின்ன சின்ன கட்சிகளாக இருந்தவர்களும் கூட நாம் வேண்டாம் என்று சொல்வது கிடையாது. எல்லாவித முயற்சிகளையும் எடுக்க வேண்டும். திமுகவை அப்புறப்படுத்த வேண்டும். 2001ஆம் ஆண்டு ஆமாம், திமுக பாஜக கூட்டணி இதே போன்ற கட்சிகள் எல்லாம் வரிசை கட்டி நின்றுச்சு. மக்கள் வந்து ஒரு கலர் கொடுத்தாங்க. அப்போ என்ன அப்போ அப்படியே பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் ஜெயலலிதா தலைமையிலான அதிமுக, அதே போல் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ், இந்த இந்த அணி வந்து வெற்றி பெற்றுடுச்சு. அதுபோல் ஒரு தோற்றத்தை வந்து இப்போ அதிமுக பாஜக கூட்டணி ஏற்படுத்துதா? கண்டிப்பாக ஏற்படுத்தும். அது மட்டும் இல்லை, கடந்த தேர்தலில் திமுக பாஜக அமைத்த 2001 அந்த கூட்டணி விதமான தோற்றத்தை இப்போ ஏற்படுத்துதான்னு கேட்குறேன். இப்போ இருக்கிற அதிமுக பாஜகவும் இல்லை. அதிமுக பாஜக சிறிய சிறிய கட்சிகள் எல்லாம் சேர்த்து ஒரு தனிப்பெரும் கூட்டணியாக மக்கள் மத்தியில் ஒரு பெரிய பிம்பத்தை பிம்பம்னே எடுத்துக்கோங்க, கொடுத்து விட்டார்கள். அது வாக்குகளாக மாறும். அதுதான் வாக்குகளை தருகிறது தமிழ்நாட்டில். இன்றைக்கு நீங்கள் கூட கட்டுக்கோப்பாக திமுகவுடைய கூட்டணி இருக்கிறது என்று சொல்கிறீர்கள். திருமாவளவன் அவருடைய கட்சியை சார்ந்தவர்கள் எங்களுக்கு அதிகாரத்தில் பங்கு வேண்டும் என்று அன்றாடம் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். சார் கூட்டணியில் அங்கே இருந்து தான் சார் பேசுகிறாங்க, வெளில வரலையே. இருந்து பேசினாலும் அங்கே சலசலப்பு இருக்கிறது என்பது சலசலப்பு இல்லை சார். சலசலப்புன்னு நம்ம பார்க்குற பார்வையில் இது வேணால் தென்படலாமே தவிர என்னோட பார்வை விட்டுடுங்க. இல்லை, அவங்க வந்து என்னுடைய பார்வை நீங்கள் விட்டுடுங்க. கூட்டணி உரிமையோடு பேசுகிறாங்க. ஐயா, உரிமை இருக்கட்டும், என்னோட பார்வை உங்கள் பார்வை இருக்கட்டுங்க. மக்கள் என்ன நினைப்பாங்க? மக்கள் உங்களை பற்றி நான் நினைப்பாங்க. கடந்த மாதம் வரைக்கும் நீங்கள் வந்து சண்டை போட்டுக்கிட்டு இப்போ ஒன்றா சேர்ந்துட்டு ஏற்கனவே சண்டை போட்டவங்க ஒன்று சேர்ந்தா ஏற்றுக்கலாங்க. இருக்கிறவன் சண்டை போட்டுக்கிறேன்னு ஏன் எங்களை நீங்கள் போன மாதம் ஏற்றுக்கல? சண்டை போடுறீங்கன்னு தானே ஏற்றுக்கல. இப்போ திமுக கூட்டணியில் சண்டை தானே வந்துட்டுருக்கு. உரிமைன்றீங்க, அதை நீங்கள் அழகாக பேர் கொடுக்குறீங்க. இல்லை அவங்க அதானே அவங்க சொல்லுவாங்க. அவங்க சொல்கிற விஷயம் தான் சார். அவங்க வந்து உங்களை போல வந்து கடுமையான வார்த்தைகளை உபயோகிச்சாங்களா? கடுமையான வார்த்தைகளே வேண்டாம். அவங்க அது மாதிரி மைனாரிட்டியாக அரசு நடத்தினாலும் நடத்துவோம். வேறு கட்சிக்கு நாங்கள் பங்கு கொடுக்க மாட்டோம். எங்கள் வெற்றிக்கு நீங்கள் உழைக்க வேண்டும். உங்கள் முதுகில ஏறி நாங்கள் வெற்றி பெறுவோம். தனியாக நிற்க மாட்டோம். உங்களையெல்லாம் சேர்த்து தான் ஜெயிப்போம். ஆனால் உங்களை வெளியில் வச்சுருப்போம். இதானே கடந்த வரலாறு, திமுகவோட வரலாறு. இது எத்தனை நாள் பொறுத்து கொண்டு இருப்பாங்க? அதனால தான் வந்து திருமாவளவன் போன்றவர்கள் பேச ஆரம்பித்திருக்கிறார்கள். சரி, என்டிஏ கூட்டணியில் ஐஜேக்கு இந்திய ஜனநாயக கட்சிக்கு எத்தனை தொகுதி? இந்திய ஜனநாயக கட்சிக்கு உறுதியாக ஒரு 6 தொகுதி கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. பேசிக்கொண்டிருக்கிறோம். அதனால் 6 தொகுதியில் எந்தெந்த தொகுதி உங்களுக்கு? இல்லை, நான் அந்த தொகுதியெல்லாம் இப்போ நான் அதெல்லாம் வந்து கூட்டணி தலைமை தான் அறிவிக்கணும். நான் இப்போ அறிவித்தா அது முந்திரி கொட்டத்தனமாகும். தொகுதி எண்ணிக்கையே நான் சொல்லக்கூடாது. இப்போ சொல்கிறது நாங்கள் பேசிக்கொண்டிருப்பதை சொல்லுகிறேன். 2019 திமுக கூட்டணியில் இடம்பெற்றிருந்தீங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு எம்பி சீட்டு கிடச்சிது. அப்புறம் அந்த எம்பி சீட்டு ரிசைன் பண்ணிட்டு மறுபடியும் வந்து என்டிஏக்கு வந்தீங்க. இப்போ வந்து உங்களுக்கு 6 தொகுதி, அந்த ஒரு பார்லிமெண்ட் தொகுதியை கணக்கு பண்ணி 6 தொகுதி, குறைந்தபட்சம் 6. இப்போ நீங்கள் 6ன்னா மற்ற கட்சிகளும் கேட்குற பொழுது அவங்க அதிமுக வந்து 100க்கு கீழெல்லாம் நிற்கிற மாதிரி இருக்கும். இல்லைங்க, 100 கீழெல்லாம் வராது. அது அவர்கள் பேசி கடைசியாக முடிவு பண்ணக்கூடியது என்னங்கிறது கடைசியில் தான் சொல்ல முடியும். இன்றைய சூழ்நிலையில் நீங்கள் என்ன கேட்டால் சார் உங்களுக்கு 6
புதிய தமிழகத்துக்கு அது 6. உறுதியானதுன்னு நீங்களும் முடிவு பண்ண வேண்டிய விஷயம் எல்லாருக்கும் 6 என்ன, அவருக்கு 100க்கு கீழே போயிடுச்சுன்னா அவர் என்ன பண்ணுவார்? பாரிவேந்தர் ஐயா எங்களுக்கு 6 தொகுதி வேண்டும் என்று பேசிக்கொண்டிருக்கிறார்கள். ரவி பச்சமுத்து ஐயா எங்களுடைய மாநில தலைவர் பேசிக்கொண்டிருக்கின்றார்கள். எல்லோரும் வந்து சேர்ந்து ஒரு ஆள் இருக்கக்கூடிய கட்சியாக இருந்தாலும் நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டோம் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு சீட்டு இவங்களுக்கு ஒரு சீட்டுன்னு கொடுத்தா குறைவதற்கான வாய்ப்பு இருந்தால், திமுகவை அகற்றுவதற்கு அது பயன்படுமானால், என்டிஏயை ஆதரிப்பதற்கு, மோடியினுடைய கரத்தை பலப்படுத்துவதற்கு இங்கே நிச்சயமாக ஐஜேகே எந்த அளவிற்கு வேண்டுமானாலும் நியாயமான வகையில் விட்டு கொடுக்க தயாராகத்தான் இருக்கும். அதில் எந்த சந்தேகமும் யாருக்கும் வேண்டாம். ஐஜேகே தேசிய ஜனநாயக கூட்டணியிலே தான் போட்டியிடும். நிகழ்ச்சியை பங்கேற்று பல்வேறு கருத்துக்களை தெரிவித்தமைக்கு இதயம் கணிந்து நன்றி சார். நன்றி.